FTP நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் செய்வதற்கே உனக்கு தகுதி இல்லை, என் பெயரை கூட வருங்காலத்தில் பயன்படுத்தாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவர் மற்றும் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். ராமதாஸ் அவர்களின் இந்த அடிப்படையான முடிவானது செல்லுமா? முதலில் பாமகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் யார் பக்கம் இருக்கிறார்கள்? இதை பற்றி ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகுது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பாமகவில் வெடிச்சிருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசலானது பாமகவின் தொண்டர்கள் மீதே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப மனநிலையோடு தான் இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. நம்ம அன்புமணி பாமகவில் இருக்கோமா, இல்ல ராமதாஸ் பாமகவில் இருக்கோமா, இந்த பக்கம் சென்றால் நமக்கு எதிர்காலம் இருக்குன்னு பாமகவின் தொண்டர்களே ஒரு புறம் இருக்க, பாமக நிறுவனர் நான் தான் இனி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு புறம் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் என்பதை போல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இனி நான் தான் பாமகவின் எதிர்காலம்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாரு. ஒரு புறம் அன்புமணியை ராமதாஸ் நீக்குவதும் ராமதாஸை அன்புமணி நீக்குவதும் இப்படியெல்லாம் நீங்க செல்லாது நான் செல்லாதுன்னு போட்டி போட்டு கொண்டு இருவரும் வேறு அரசியலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு புறம் தாண்டி ஒருபடி மேலே போய் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறார். குறிப்பாக பாமகவின் அங்கமாக இருக்கின்ற பல்வேறு தலைவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் நீக்கிறார். இதற்கு பிறகாக முழுமையாக பாமகவானது ராமதாஸ் பக்கம்தான் செல்கிறது என்று பார்க்கும் பொழுது பாமக தொண்டர்கள், பாமகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர்கள் அனைவரும் அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிற்கிறார்கள். பாமகவின் பொதுக்குழுவில் அன்புமணியை முன்னிறுத்துகிறார்கள். பாமகவின் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் அன்புமணியைத்தான் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாமகவின் ஒரு முகமாக அன்புமணி ராமதாஸ் தான் வர வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு செல்கிறார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க பாமகவிற்கு வாக்கு வங்கி இருக்குதா என்று கேட்டா இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லணும். காரணம் என்றால் பாமகவானது வட தமிழ்நாட்டுல ஒரு சில தொகுதிகளை வலிமையான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ்நாடு முழுக்க அங்க வகிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல வட தமிழ்நாட்டுல ஒரு சில தொகுதிகளை தங்களுடைய கோட்டையா வச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்தது போல பாமகவில் இப்பொழுது இரண்டு செங்குத்து பிளவை நோக்கி இரண்டு பேரும் இரண்டு பகுதிகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ராமதாஸ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து பாமகவில் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளவா இருந்தாலுமே கூட அது ஒரு ஈகோ ஓவர் லெவல் பாலிடிக்ஸ் ஆக மாறிய ஒரு காரணத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருக்க 2026 இந்த பாமக என்னவா இருக்க போகிறது? 2009 பிறகாக பாமகவின் வளர்ச்சியானது பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு வளர்ச்சியா இல்லை. கணிசமான வாக்குகளை பெற்றார்களே தவிர பேசக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இல்லாவிட்டாலும் இஷ்யூ பேஸ்டு அண்ட் பொலிட்டிக்கல் பேஸ்டு ஒரு கட்சியா பாமக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு வலிமையான ஒரு உறுதுணையான கட்சியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாமக 2026 என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்படியே போனா எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான யுக்தியே அதிமுக திமுகவே கையில எடுத்துப்பாங்க போல அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா 10.5% இடஒதுக்கீடுக்கு பிறகாக என்னதான் தென் மாவட்டத்துல எடப்பாடி அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்து போனாலுமே கூட வட மாவட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் அதிமுகவிற்கு வாக்கு அளிப்பதையே தங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக பார்க்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கான உரிமை வந்துவிடும் என்று வன்னியர்கள் அதிமுக பக்கம் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் அதே வன்னியர் வாக்குகள் இன்னொரு புறம் திமுகவின் அந்த கொள்கை வாக்குகளாக மாறி போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அப்பாவும் மகனும் தங்களுடைய குடும்ப சண்டைகளை போட்டு வந்த பட்சத்துல
இரண்டு பெரும் கட்சிகள் வந்து தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வியூகங்களை காட்டியே தமிழகத்துல பாமக ஓட்டி பிரித்து அவர்களும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தலில் இதை நம்ம கண்கூடா பார்த்தோம். குறிப்பா பாமகவானது பாஜகவோடு கைகோர்த்த நிலையில அங்க 10.5% பயன்படுத்தி அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றது. அதே போன்று திமுகவும் கணிசமான வாக்குகளை பெற்றது. பாஜகவோடு பாமக கூட்டணி வைத்த ஒரே ஒரு காரணத்தினால் வட மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களுடைய வாக்குகளை கைவிட்டு போனதும் நம்ம பார்த்தோம். இப்படி அதிரடியான சில முடிவுகள், பல குற்றச்சாட்டுகள், பல சண்டைகள், பல உட்கட்சி பூசல்கள் இப்படி எல்லாம் இருக்க அதிரடியாக ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களை செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியிருக்கிறார். இது வந்து என்ன மாதிரியான ஒரு அதிர்வலையை 2026 ஏற்படுத்த போகிறது? குறிப்பாக அன்புமணி அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக புதிய கட்சி தொடங்குவாரா என்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதுலயும் குறிப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, உனக்கு 3 முறை கெடு கொடுத்து விட்டேன், 3 முறையும் சொல்லிட்ட, வேண்டுமென்றால் புதிய கட்சி ஆரம்பித்துக்கொள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. தான் வளர்த்த பிள்ளை வந்து தன் மார்பில் பாயும் போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காத ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை அப்படியே தடுத்து விட இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பதுதான் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஆரோக்கியமான ஒரு சண்டையாக செல்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. ஒட்டுமொத்தமாக தொண்டர்களின் மனநிலையோடு பார்க்கும்போது அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் பழங்காலத்தில் சமூக நீதி கோட்பாடோடு கொள்கையோடு இருக்கின்ற அந்த தொண்டர்கள் அனைவரும் ராமதாஸ் அவர்கள் பக்கமே இருக்கிறார்கள். குறிப்பாக வன்னிய சமூகத்திலே வந்து கல்விக்காக, இடஒதுக்கீடுக்காக, வேலை வாய்ப்பிற்காக தன்னுடைய எதிர்காலத்தை கனவில் கொள்ளாமல் தன்னுடைய நிகழ்காலத்தில் முழுவதுமாக ஒப்படைத்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த காலம் தொட்டு அந்த சமூக மக்கள் முழுக்க ராமதாஸ் அவர்களோடு நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட தொண்டர்கள் அனைவரும் அன்புமணி பக்கம் போவார்களா என்று கேட்டால் அது நிச்சயம் அன்புமணிக்கு செல்லாது என்றுதான் நாம் பார்க்க முடியும். இப்படி இரண்டாக பிரிந்து கிடைக்கக்கூடிய இந்த பாமகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது? இவர்களை எந்த கட்சி கூட்டணியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு மனநிலையும் இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் இருபெரும் கட்சியான அதிமுக, திமுக, இதில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆப்ஷனே பாமக தான். ஏனென்றால் நம்ம தொடர்ந்து FTPல பேசிட்டு வரோம். அதுல வந்து பாமக வந்து அதிமுகவிற்கு எவ்வளவு பலத்தை தேடி கொடுத்திருக்கிறது, அதிமுகவிற்கு பாமக எந்த அளவிற்கு தேவை என்பதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இது ஒரு புறம் இருக்க, திமுகவில் ஒருவேளை பாமக வந்தால் ஒரு மாற்றம் வரும். ஆனால் அது வந்து கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு மாற்றமாக இருக்கும் என்பதுதான் பார்க்க முடிகிறது. அப்படியே நாம் தேசிய கட்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் பாமக காங்கிரஸோடு கூட்டணி வைப்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் அவர்களே திமுகவோடு தான் இங்கு தமிழகத்தில் கூட்டணி இருக்கிறார்கள். அப்படி 2024 தேர்தலை போலவே ஒருவேளை மீண்டும் பாமக பாஜகவோடு கைகோர்த்தால் அது பெரிய அளவில் கை கொடுக்குமா? மீண்டும் 2024 தேர்தலை போலவே அவர்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பாமகவிற்கு இன்றும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அதிமுகவோடு கைகோர்த்தால் மட்டுமே அந்த சமூக வாக்குகள் வந்து கணிசமாக அதிமுகவின் தலைமைக்கு போகாமல் அதிமுகவிற்கு பாமகவால் போனது போல ஒரு பிம்பம் உருவாகும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இதை பாமகவில் இருக்கிறவர்கள் சரியாக கையாள்வார்கள் என்ற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கிறது. சோ என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கும். அன்புமணி அவர்களை அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பாமக இனி வரும் காலகட்டத்தில் என்னவாக செயல்பட போகிறது? பாமகவின் எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.